இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில இருந்த பல பெரிய தயாரிப்பு நிறுவனங்கள் ப்ரொடக்ஷனை விட்டு மூவ் பண்ணிட்டாங்க. அன்லெஸ் அண்டில் கார்ப்பரேட்ஸ் உள்ள வந்து இன்னைக்கு படம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த சேலரி ஹைக் அப்படின்றது நீங்க பார்த்துருப்பீங்களே, எப்படி இது இவ்வளோ மேசிவ்? ஓடிடினால தான் வந்துச்சு. அதாவது சார் ஓடிடின்னு ஒரு பிஸ்னஸே இல்லை. அப்போ வந்து ஒரு 10 ரூபா வாங்கிட்டு இருக்காரு ஒரு நடிகர். அந்த ஓடிடி வந்து ஒரு படத்தை வந்து வாங்குறான் 3 படத்தை 4 படத்தை வாங்கும்போது அவங்க டமால் வந்து நான் 100 கோடிக்கு 100 கோடி வாங்கினா உடனே அந்த 10 ரூபா நடிகர் 100 ரூபாய்க்கு போயிட்டார். இப்போ அந்த 100 ரூபாய்க்கு போகிற அங்கேயே நிற்கிறார் அவர். இந்த ஓடிடிக்கார இப்போ முடியாது, நான் குறைச்சிட்டேன், இப்போ 40 ரூபான்ட்டேன். அப்போ அந்த 100 ரூபா நடிகர் என்ன செய்யணும்? அவர் ரிவர்ஸ் ஆகணும். அவர் வரல, நான் வாங்கிட்டேன்ல, எப்படி கீழே வர்றது அப்படிங்கிறதுனால தான் இப்போ நாங்கள் அந்த டிமாண்டை வைக்கிறோம். நீங்கள் வாங்கிக்க ஓரளவுக்கு உங்களுடைய ஒரிஜினல் சம்பளம் என்னவோ அந்த 10 20 வாங்கிக்கோங்க, மீதி பர்சன்டேஜில் வாங்கிக்கோங்க, லாபத்தில் வாங்கிக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஓடிடி வந்ததுக்கப்புறம் பிஸ்னஸ்ல பெரிய சேஞ்ச் ஒரு நடந்திருக்கு ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ். ஆமாம் சார், ஓடிடி வந்து சினிமாவுக்கு எடுத்து விட்டு போயிடுச்சு, அவ்வளோதான். எல்லாரும் சம்பளம் நான் சொல்றது வெறும் ஹீரோ மட்டும் சொல்ல, இந்த சாதாரண கேரக்டர் ஆர்டிஸ்ட் 5000 வாங்கணும் 5 லட்சத்துக்கு போயிட்டாங்க.